திருவள்ளூர் மாவட்டம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள குற்றவாளியை காவலில் எடுக்க திருவள்ளூர் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் பாலாஜி வழங்கி கேட்கலாம். பாலாஜி, அவர் எவ்வளவு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டிருக்கின்றனர்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஆரம்பாக்கம் 10 வயது சிறுமி பாலியல் புகார் மற்றும் அந்த அடிப்படையில் கைது செய்யப்பட்ட கடந்த 14 நாட்களாக 20க்கும் மேற்பட்ட தனிப்படை போலீசாரை வைத்து பிடிக்கப்பட்ட அசாம் மாநிலத்தை சேர்ந்த அந்த இளைஞரை தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். இன்று 1 மணிக்கு அவர் ஆஜர்படுத்தியிருந்தார்கள். மேலும் 3 மணிக்கு அவர் போலீஸ் காவலில் கொடுப்பது எத்தனை நாள் அவரை போலீஸ் காவலில் அனுமதி வழங்கப்படும் என்ற நீதிபதி தரப்பில் 3 மணிக்கு தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நீதிமன்றத்தில் வளாகத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் இந்த குற்றவாளி உண்மையான குற்றவாளி இல்லை என போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த நீதிமன்றம் தற்போது பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த காவலாளிகள் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் அவருக்கு எத்தனை நாள் போலீஸ் விசாரணைக்கான நாட்கள் தரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் குற்றவாளி வெளியில் வந்தால் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடும் என வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். காவல்துறையை கண்டித்து வழக்கறிஞர்கள் 30க்கும் மேற்பட்டோர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.